ஆகஸ்ட் 2024 இந்தியாவிலேருந்து கொண்டு வர சாமான் எல்லாமே நாங்க கொண்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா பிரச்சனை இல்லாம தான் இங்க வந்து இமிகிரேஷன்ல செக் பண்ணுவாங்க. எல்லா ஐட்டம் வந்து அவங்க டிஸ்கார்ட் பண்ண மாட்டாங்க. உண்மைய சொல்லிட்டோம்னா செக்கிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நோன்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா செக்கிங் நெறைய இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பண்ற தப்ப வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஆஸ்திரேலியன் பயோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். டிஃபரெண்ட் 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வீட்ல அரைக்கிற மொளகாத்தூள் ஜிப்லாக் பவுச்ல பேக் பண்றோம் அப்படின்னா, அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு தெரியாது என்ன கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு. டவுட்ல உங்கள விட்டுருவாங்க. நீங்க நெறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கீங்கன்னா, உண்மைய சொல்லி அதோட கான்சிக்வென்ஸ் ஃபேஸ் பண்ணுங்க. பேன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. நான் 2 மந்த்ஸ் இந்தியால இருந்தேன். 2 மந்த்ஸ் இந்தியால இருந்ததுக்கப்புறம், இப்ப வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஏர்போர்ட்ஸ் பிரிஸ்பன் ஏர்போர்ட்ல பயங்கர செக்யூரிட்டி. இப்ப தான் மாறிடுச்சா? இல்ல இந்த வாட்டி தான் நான் ரொம்ப லக்கியா இவ்ளோ செக்யூரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலா என்னலாம் டிக்ளேர் பண்ணோம், அது என்ன மாரி செக்கிங்ஸ் பண்ணுவாங்க, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் பயோ செக்யூரிட்டி எப்படிலாம் செக் பண்றாங்க, அம் அதுலேருந்து நீங்க எப்படி உண்மையா சொல்லி தப்பிக்கலாம். அ எனக்கு டாவன்ல வந்து ஆல்மோஸ்ட் $300, $400 ஃபைன் வந்தது. எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணேன், இது எல்லாமே இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய ஆஸ்திரேலியன் விசாஸ், லைஃப் ஸ்டைல் பத்தின வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வருது. ஸோ கண்டிப்பா பாருங்க. ஒரு 2 மாசம் இந்தியால இருந்துட்டு, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்தப்போ, இந்த டைம் வந்து பயோ செக்யூரிட்டி ஏர்போர்ட்ல செக்கிங் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ கண்டிப்பா இது ஒரு வீடியோ பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்றேன். ஸோ இது வெரி வெரி ஃப்ரெஷ். ஆகஸ்ட் 2024. ஸோ 2 மாசம் இந்தியால இருந்துட்டு, யூசுவலா நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வர சாமான் எல்லாமே நாங்க கொண்டு வந்தோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பண்ற தப்பு வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே நோ நோன்னு போட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் எப்பவுமே டிக்ளேர் பண்ணுவேன். ஏன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு வரோம், நம்ம ஸ்வீட்ஸ் கொண்டு வரோம், ஜென்ரல் மெடிசின்ஸ் கொண்டு வருவோம். ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்க என்னெல்லாம் வந்து டிக் பண்ணணும், எதெல்லாம் என்னன்ற கேட்டகரிஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பாருங்க. ஸோ மோஸ்ட்லி நம்பர் 1 வந்து உங்களுக்கு மெடிசின்ஸ். ஸோ ஜென்ரல் மெடிசின்ஸ் கொண்டு வரீங்கன்னா ஜென்ரல் மெடிசின்ஸ் டிக்ளேர் பண்ணுங்க. ஆம், அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ அவங்க கேட்பாங்க, நீங்க டிக்ளேர் பண்றீங்க, வாட் யூ வாண்ட் டு டிக்ளேர். ஸோ உண்மையை சொல்லிட்டோம்னா செக்கிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம நோ நோ நோன்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா செக்கிங் நிறைய இருக்கும். நான் டாவின்ல இருந்தப்போ ஒரு வாட்டி வந்து ஃப்ரெஷ் மஞ்சள், எனக்கு அப்போ இதெல்லாம் தெரியாது. ஐ திங்க் நான் செகண்ட் டைம் வரும்போதுன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு இந்த பயோசெக்யூரிட்டி பத்தி நிறைய தெரியாது. அப்ப ஏதோ ஒரு மருந்துக்காக என்னமோ ஃப்ரெஷ் டர்மரிக் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். அது வந்து ஸ்கேன்ல டிடெக்ட் ஆகி அவன் சொன்னான், இதுக்கு ஆக்சுவலி நான் உனக்கு ஃபைன் போடணும், பட் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நான் வார்னிங்ல கொடுத்து உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என் பாஸ்போர்ட், அப்ப எனக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தனால அதுல அவன் நோட் பண்ணியிருந்தான். ஸோ ப்ராப்ளி அந்த நோட்ஸ் இப்போ இல்லை ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்ல. பட் அன்னைக்கு நான் லக்கி. எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ் மஞ்சள் இதெல்லாம் கொண்டு வந்தா கண்டிப்பா வந்து ஃபைன் போட்டிருப்பான் அப்படின்னு. ஸோ நீங்க நிறைய ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டி பத்தி தெரியணும்னா ஃபேஸ்புக்கில் ஆஸ்திரேலியன் பயோ செக்யூரிட்டி, ஆஸ்திரேலியன் பார்டர் ஃபோர்ஸோட ரீல்ஸ் எல்லாம் பாருங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக யூடியூப்ல அதுதான் பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னென்ன எப்படி கடத்துறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுதான் இப்போ எங்களுக்கு பெரிய டைம் பாஸ். ஸோ மெயினாக இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணணும், மக்களோட ஐ மீன் நம்ம இமிகிரேஷனோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு. ஸோ இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்றான், நீங்க இந்தியால இருந்து ஒரு ஃபிளைட் வருதுன்னா நீங்க என்னெல்லாம் கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஊறுகாய் எல்லாம் வர மாட்டீங்க, சாப்பாடு எல்லாம் வர மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா நீ நோன்னு சொன்னேன்னா நாங்க செக் பண்ண தான் போறோம். ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியூ வந்து லோ டவுட்ஸ். அவன் ரொம்ப டவுட் இல்லை அப்படின்னா அவனை வரிசையா நிக்க வைக்கிறாங்க ஒரு லைன்ல. அப்புறம் நம்ம பயோசெக்யூரிட்டி நாய் போய் மோந்து பார்க்கும். ஓகே, நாய் வந்து ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா அவங்க எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க. அவங்க அவங்க இதை வந்து செக்கே பண்றது இல்ல. செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, நான் போன கியூ விச் இஸ் கொஸ்டினிங் கியூ. அவன் வந்து வெறும் கியூன்னு நம்மளோட அந்த பாஸ்ல எழுதுவான். அந்த பாஸ்ல பாத்தீங்கன்னா நீ என்ன டிக்ளேர் பண்றேன்னு கேக்குறாங்க. நம்ம காமிக்கிறத வச்சு அவங்களுக்கு டவுட் இல்லைன்னா அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அனுப்பிடுறாங்க. ஸோ நான் வந்து ஒரு பேக்ல எப்பவுமே தனியா
டிக்ளேர் பண்ற பொருளை தனியா வச்சிருப்பேன். ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஒரு இதுல வச்சிருப்பேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் இதை தவிர வேற எதுவும் இல்லையான்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே உண்மையை சொல்லி கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணிடலான்னு இல்லை. ஸோ அவங்க சொல்லுவாங்க, இது நீ சொன்னதை மீறி வேற உள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா உனக்கு ஃபைன் வரும். நான் சொன்னேன், நீங்க வேணா ஸ்கேன் ரன் பண்ணுங்க, இதுதான் நான் டிக்ளேர் பண்ணணும்னு நினைச்சது, இதுதான் நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ அது செகண்ட் கியூ. தேர்ட் டைப் ஆஃப் கியூ, அவங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்கிறது தான் வந்து ஸ்கேனர்ல அனுப்புவாங்க. ஸ்கேனர்ல அனுப்பிச்சு ஒவ்வொன்றா திறந்து பார்த்து இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா பிரச்சனை இல்லாம தான் இங்க வந்து இமிகிரேஷன்ல செக் பண்ணுவாங்க. எல்லா ஐட்டம் வந்து அவங்க டிஸ்கார்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்ல அரைக்கிற மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து நம்ம இந்த பேக்கிங் பேர் இல்லாம பேக் பண்றோம், நம்ம ஒரு ஜிப்லாக் பவுச்ல பேக் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இதே இது கமர்ஷியல் பேக்கிங் நம்மளோட இதுல வந்து இதுல சொன்னாங்க மயிலாப்பூர்ல இதே ஒருத்தங்க பிசினஸா கூட பண்றாங்க. வீட்ல இருக்க மிளகாத்தூள கமர்ஷியல் பேக்கிங் போட்டு லேபிள் போட்டு தராங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் அதை பண்ணதில்லை. பட் அந்த மாதிரி நான் கமர்ஷியல் பேக்கிங் எல்லாம் குப்பையில போடுறாங்க. நானுமே ஒரு பிரியாணி மசாலா வந்து ஹோல்சேல்ல கமர்ஷியல் தான், பட் அதுல லேபிள் இல்லாதனால இதுல என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி என்னோடத வந்து டிஸ்கார்ட் பண்ணாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் என்ன கொண்டு வர்றோங்கிறது. நிறைய ஐட்டம் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா, நானுமே 20 கிலோவுக்கு கொண்டு வந்தேன் மளிகை சாமான் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு தெரியாது என்ன கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்னு. அப்போ பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல உங்களை விட்டுருவாங்க. பட் அகேன் அண்ட் அகேன் நீங்க நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கீங்கன்னா தே எக்ஸ்பெக்ட் யூ டு நோ அது லீகல் டாக்குமெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா அதை வந்து உண்மைதான் சொல்லணும்ட்டு. அதனால பார்த்து கரெக்டா டிக்ளேர் பண்ணுங்க. உண்மையை சொல்லி அதோட கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுங்க. போய் சொல்லி பேன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். உள்ள என்ட்ரி விட மாட்டாங்க, இல்ல ஃபைன் இருக்கும், இல்ல 3 வருஷம் பேன் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கெல்லாம் 3 இயர்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அதனால ஆஸ்திரேலியன் பயோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். அதனால நீங்க அதை பார்த்து கரெக்டா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களோட கொஸ்டின்ஸை வந்து நான் ஆன்சர் பண்றேன்.